இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூனின் நீண்டகால கனவு திட்டமான அவதார் வரிசையில் 3வது பாகமான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல சாம் வொர்த்திங்டன், ஜோய் சால்டனா, சிகோர்னி வீவர், ஸ்டீவன் லாங் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். ஒளிப்பதிவு ரசல் கார்பெண்டர், இசை டைட்மன் பிராங்க்லின், தயாரிப்பு 20th Century Fox. கதை என்னன்னா, முதல் பாகம் அடற்காடு, 2ஆம் பாகம் ஆழ்கடல் என வெவ்வேறு உலகங்களை கண்முன் கொண்டு வந்த இயக்குனர் இந்த 3ஆம் பாகத்தில் அவற்றோடு சிறிது எரிமலைசார் நிலத்தையும் சேர்த்து புதிய பேண்டோரா உலகத்தை காட்டியுள்ளார். இந்த பாகத்தின் மிகப்பெரிய ஹைலைட் முதல் மற்றும் 2ஆம் பாகத்தின் வில்லன் கர்னல் மைல்ஸின் மகன் ஸ்பைடரை ஹீரோவான ஜேக் சல்லி வளர்ப்பு மகனாக வளர்ப்பார். இதுவரை மனிதனாக முகமூடி அணிந்து பேண்டோராவின் காற்றை சுவாசித்த ஸ்பைடர் இப்போது பேண்டோராவின் தாய் தெய்வம் எய்வாவின் அருளால் நேரடியாக அந்த கிரகத்தின் காற்றை சுவாசிக்கும் சக்தியை பெறுகிறான். இது மனிதர்களுக்கும் நாவி இனத்திற்கும் இடையிலான ஒரு முக்கிய பாலமாக அவனை மாற்றுகிறது. இம்முறை ஜேக் சல்லிக்கு சவாலாக வராங் தலைமையிலான புதிய நாவி பழங்குடியினர் அறிமுகமாகிறார்கள். இவர்கள் மற்ற நாவிகளைப் போல அமைதியானவர்கள் அல்ல, மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். இவர்களுடன் RTA படைகளும் இணைவது கதையை மேலும் பரபரப்பாக்குகிறது. ஜேக் சல்லியுடன் வளரும் தன் மகன் ஸ்பைடரை அழைத்துப் போகவும், சல்லியை கொன்று மொத்த பேண்டோரா உலகை கைப்பற்றவும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கர்னல் மைல்ஸின் நினைவுகளோடு ஒரு அவதார் வருகிறது. மீண்டும் அவற்றையெல்லாம் சமாளித்து தன் குடும்பத்தையும் தன் வீடாக கருதும் பேண்டோராவையும் எப்படி சல்லி காப்பாற்றுகிறான் என்பதை பேசுகிறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம். படம் 2ஆம் பாகம் தி வே ஆஃப் வாட்டர் பாணியிலேயே பயணிக்கிறது. குடும்ப பாசம், நட்பு, இறுதியில் பிரம்மாண்டமான கப்பல் போர் என அதே கட்டமைப்பு இருந்தாலும் காட்சிகளின் வேகம் மற்றும் விறுவிறுப்பு இந்த முறை மிக அதிகம். குறிப்பாக மனிதர்கள் பேண்டோராவில் அமைத்துள்ள பிரம்மாண்டமான நகரமும் அங்கு நடக்கும் சண்டை காட்சிகளும் மெய்சிலிருக்க வைக்கின்றன. எமோஷன், பிரம்மாண்டம் என இரண்டிற்கும் நல்ல தீனியை போட்டிருக்கிறது சைமன் பிராங்க்லினின் பின்னணி இசை. ஒட்டுமொத்தமாக திரையுலகில் தொழில்நுட்ப ரீதியாக புதிய உச்சத்தை தொட வைத்திருக்கிறார் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன். நல்ல கதாநாயகன், அப்புராணி மக்கள், அதீத ஆயுதங்களுடன் களமிறங்கும் எதிரிகள், மக்களை ஒருங்கிணைத்து வெல்வது என பழமையான கதையை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன். இத்திரைப்படத்தின் பலம் ஹாலிவுட் தரத்தின் உச்சத்தை தோடும் VFX காட்சிகள், 3D மற்றும் SFR தொழில்நுட்பம் தரும் விஷுவல்ஸ் நமது கண்களுக்கு விருந்தாக அமையும். இத்திரைப்படத்தின் பலவீனம் கதையின் வேகம், சில இடங்களில் திரைக்கதை மெதுவாக நகர்வது மற்றும் முந்தைய பாகத்தின் சாயல் அதிகமாக இருப்பது ஒருவித சலிப்பை தருகிறது. முதல் மற்றும் 2ஆம் பாகம் பார்க்காதவர்களுக்கு இப்படம் ஒரு நல்ல திரை அனுபவத்தை கொடுக்கும். 2 பாகத்தையும் பார்த்தவர்களுக்கு சிறு ஏமாற்றம் அளிக்கும். ஆனால் ஜேம்ஸ் கேமரூனின் இந்த பேண்டோரா உலகத்தை திரையில் 3D கண்ணாடி அணிந்து பார்க்கும்போது ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் என்பது நிச்சயம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.